ஸ்ரீமாத்ரே நம, சிவாய நம, ஸ்ரீ குருபியோ நம. ஸோ சிவராத்திரி தினத்தன்று நாம் செய்யக்கூடாத தவறுகள். இரவில் சிவராத்திரி அன்று இரவு அப்படின்றதை கண் விழித்து நாம் விரதம் இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய இரவு. அன்றைய தினம் விரத நெறியிலே என்ன இருக்குது, எந்த திட உணவும் உட்கொள்ளக்கூடாது, விரதத்துக்கு உண்டான விதிமுறை அப்படின்னு பார்க்கும்போது இதில் என்ன பண்ணுவோம், நாம் கோயிலுக்கு போவோம். இது இந்த கோயில்களில் அதிகமாக தவறு நடக்கும். அந்த அன்னைக்கு சிவராத்திரி விரதம் தான், நம்ம எல்லாம் கண் முழிச்சிட்டு இருக்க போகிறோம். அப்போ கோயிலுக்கு போவோம். கோயிலில் அன்னதானம், பக்தர்களுக்கு தானே, சிவன் அடியார்களுக்கு தானே அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு இரவு 4 ஜாம பூஜையும் நடந்துகிட்ருக்கும். கோயிலில் மக்கள் எல்லாம் இருப்பாங்க கூட்டமாக. அங்கே நாம் உணவு விநியோகம் பண்ணுவோம், அன்னதான விநியோகம். இது முற்றிலுமான தவறு. நீங்களே உங்களுக்கு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சிவராத்திரி விரதம் என்பது எதற்காக? நாம் முந்தைய பதிவுகளில் சொன்ன மாதிரி அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த அன்னைக்கு இரவு நாம் உணவு உட்கொள்ளாமல் இறைவனை துதிபாடணும், இறைவனை நினைக்க வேண்டும் என்பது தான் விதி. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், அன்னதானம் கொடுக்கறது மூலிமா. அப்போ இது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸோ இது எப்படி அந்த விரத பங்கம் ஏற்படுது அப்படின்றதான் இங்கே நான் புரிய வைக்கிறேன். அப்போது நான் சிவராத்திரி அன்னைக்கு நான் கோயிலில் போய் ஒரு அன்னதானம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சில நபர்கள், நமக்கு யாரும் தெரியாது, யார் கண்மொழித்து இரவு உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருக்கலான்றது தெரியாது. சில நபர்களுக்கு விரத நெறிமுறைகள் தெரியாமல் இருக்கும், அதனால இரவெல்லாம் இருப்பாங்க. அப்போ என்ன, அவங்களுக்கு தெரியாது, சில நபர்களுக்கு தெரியாது என்ன இரவு உணவு உட்கொள்ளலாமா கூடாதா அப்படின்றது தெரியாது. நாம் உணவு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது 100 பேர் இருக்க இடத்துல ஒரு 10 பேர் நம்மகிட்ட வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. அப்போது பார்க்கக்கூடிய 11வது ஒரு நபருக்கும் டெம்டேஷன் தன்னால் ஆகும். அவர் வந்து இரவு உணவு உட்கொள்ளக்கூடாதுன்னு இருந்தால் கூட அந்த டெம்டேஷன் கிரியேட் ஆகும் பார்த்தோன்னே. ஸோ சரி சாப்பிடுவேன், இது இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் தானே அப்படின்னு வந்து வாங்கி சாப்பிடுவார். டெம்டேஷன் ஒன்று, இன்னொன்று என்னாகும், பிரசாதம் தானே வந்து அப்படின்னு சொல்லி வந்து வாங்கி சாப்பிடுவார். ஸோ மற்ற நபர்களும் சாப்பிடலாம் போல், இரவு உணவு சாப்பிடலாம் போல் அப்படின்னு வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளை அறியாமையே நாம் சில தவறான வழிமுறைகளை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். ஸோ இதோட தாற்பயமே என்ன, சிவராத்திரியுடைய தாற்பயத்திற்கு மாறாக நாம் செய்கிறோம் பிரசாதம் என்கிற பெயரில். ஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்க பிரியப்படுறீங்க சிவனடியார்களுக்கு அப்படின்னா, திட உணவு அல்லாத ஏதாவது ஜூஸ் மாதிரியோ அல்லது திரவ வடிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை, பால் கொடுக்கலாம், பானகம் கொடுக்கலாம், இப்படி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் தானம், நான் கம்பல்சரி நான் தானம் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்படி பண்ணுங்கள். இது சிவராத்திரி நாள் முழுவதும் சொல்ல, சிவராத்திரி என்று இரவு கோயில்களில் ப்ளஸ் இல்லை உங்கள் வீட்டிலேயே ஒரு குரூப்பாக பூஜை பண்ணுறீங்கனாலும் திட உணவை யாருக்கும் நீங்கள் கொடுக்காதீர்கள். அடுத்த தவறு, சிவராத்திரி இன்றைக்கு கண் முழித்திருந்தால் சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் எல்லாரும் சொல்கிறாங்க, சாஸ்திரமும் சொல்லுது. நானும் கண் முழிக்க ரெடி, நானும் கண் முழிச்சிருக்கிறேன். அப்படி என்ற பெயரில் சினிமா பாடல் கேட்பது, சினிமா பார்ப்பது, ஃபோனில் யூடியூப் பார்ப்பது, ஃபேஸ்புக் பார்ப்பது, இன்ஸ்டாகிராம் பார்ப்பது, கதை புத்தகம் படிப்பது, இல்லை உங்களுடைய சொந்த வேலைகளை வேறு வேலைகளை செய்வது, அல்லது ஆஃபீஸ் வேலை இருக்குது, எனக்கு நான் கண் முடிச்சுட்டே ஆஃபீஸ் வேலை பார்க்க போகிறேன், எனக்கு சில குடும்பம் சார்ந்த ஏதோ ஒரு வேலை இருக்குது, அதை நான் கண் முடிச்சுட்டே பார்க்க போகிறேன். இது முற்றிலுமாக தவறு, தோஷத்தை உண்டு பண்ணும், உங்களுக்கு பலன் கிடைக்காது. என்ன விரத நெறிமுறை, நாம் கண்முழித்திருந்து சிவத்தியானத்தில் இருக்கணும், சிவமந்திர ஜபத்தில் இருக்கணும், அல்லது சிவனுடைய நினைப்பில் இருக்கணும். அதுதான் விதிமுறை. அதை கண்முழிக்கிறது மட்டும் இங்கே பலனை கொடுக்காது. வெறுமனே கண்முழித்திருந்தால் பலன் இங்கு கிடைக்காது. ஸோ நான் கண்முழிக்கிறேன் என்ற பேரில் இந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் சிதறினால் அதில் எந்த ஒரு விதமான பலனும் கிடைக்காது. ஸோ கண்முழித்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ, தியானம் பண்ண முடியுதா, தியானம் பண்ண தெரியுமா, தியானம் பண்ணுங்கள். மந்திர ஜபம் பண்ண தெரியுதா, பண்ணுங்க. கோயில்களில் போய் நீங்கள் அபிஷேக ஆராதனைகளை கண்குளிர பார்க்குறீங்களா, பாருங்கள். அரட்டை அடிக்காதீங்க. கோயிலில் போய் தயவு செஞ்சு கூட்டமாக போவோம், ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, குடும்பம் அப்படின்னு. அங்கே போய் என்னென்னா வேறு கதைகளை பேசுவோம். கதைகள் பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் சிவனுடைய கதைகளை பேசுங்க, சிவனுடைய புராணங்களை பாடுங்கள். உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, பாடுங்க. புத்தகத்தை பார்த்து பாட்டு பாட தெரியுதா, பாடுங்க. தியானம் பண்ண தெரியுதா, மந்திர ஜபம் பண்ண தெரியுதா, பண்ணுங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது, வெறுமனே கம்முன்னு சிவசிவ அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. இல்லை என்னால் கண்ணு முடிச்சிருக்க முடியாது, தாராளமாக நீங்கள் தூங்கிடலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய உடலையும் வருத்திக்கிட்டு பலனும் கிடைக்காத ஒரு தவறை தயவு செய்து சிவராத்திரியில் செய்து விடாதீர்கள்.
ஸ்ரீமாத்திரே நம, சிவாய நம, ஸ்ரீ குருபியோ நம.